Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் ஓரியோ பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பேக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 பேக்கெட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீமையும் பிஸ்கெட்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸ்ல இருந்தும் தனியாக எடுத்து வெளியே வச்சிருங்க. இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பிஸ்கெட்ஸை வந்து நல்லா உடைச்சிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உடைச்ச பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இதில் கூட வந்து நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2-3 ஏலக்காய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் பிஸ்கெட்டை வந்து மாவு மாதிரி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் 2-3 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட ஒரு 2-3 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பட் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா இதில் வந்து சர்க்கரைலாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால இது உடனே ரொம்ப இலகிரும். இப்போ பாருங்கள், இது எப்படி மாவு மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துடும்.
இதுவும் நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரணும். அப்போ தான் உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம 2 மிக்சிங்குமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்வீட்டை வந்து எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரியோ பிஸ்கெட்டோட மிக்சிங் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்சிங் எடுத்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சு இதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் வந்து தெரியாத மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பால் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் மிக்சர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ உடையாமல் வருது. இப்போது இந்த க்ரீம் மிக்சர் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாவு அளவு வந்து நீங்கள் இந்த பிஸ்கெட் மிக்சர் வந்து பெருசாக எடுத்தீங்கன்னா அதில் பாதி அளவு தான் இந்த க்ரீம் மிக்சர் வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி சென்டரில் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஹாஃபாக கட் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி விளக்கு ஷேப்பில் பிடிச்சி விட்டுக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் இந்த க்ரீம் மிக்சரை ஒரு திரி மாதிரி வச்சு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் விளக்கு மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதை வந்து விளக்கு ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட ஓரியோ கோகோனட் டிலைட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.